நீ முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? சரி சரி, நான் இப்பவே போய் தேனும் பழமும் கொண்டு காட்டாத்து வெளி வேற கரப்பாடு போடுது. இதை நாம எப்படி கடக்கிறது? இந்த நேரத்துல ஆத்துக்குள்ள இறங்கினா வெள்ளத்துல மாட்டிக்குவோம். எப்படியும் ஆத்த கடந்தே ஆகணும். அப்பதான் உணவு கிடைக்கும். ஆத்த கடக்க வழி கிடைச்சிருச்சு. சாட்சி கடக்கிற இந்த மரத்து துணுக்கம், இந்த மரப்பாலம் நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பயன்படும். நினைச்ச மாதிரியே நிறைய தேன் இருக்கு. அமாவாசைக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுனால தேனீக்கள் நல்ல வேலை தேனை காலி பண்ணல. நமக்கு அதிர்ஷ்டம் தான். ஆஹா, தேன் ரொம்ப சுவையா இருக்கு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பழமே சரியில்லை. பசங்களுக்கு பிடிக்காது. ஆ, இந்த பழம் தான் ரொம்ப அருமையா இருக்கு. இது நம்ம குடும்பத்துக்கு போதும். பழங்களையும் தேனையும் பார்த்ததும் பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆச்சு, பழத்தையும் தேனையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அடடா, முயல்கள்லாம் தண்ணியில மாட்டிட்டு இருக்கு. நீங்க காப்பாத்தலன்னா நாங்க செத்துருப்போம். ரொம்ப நன்றிண்ணா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். ஆமா, எப்படி வெள்ளத்துல சிக்கினீங்க? நாங்க எல்லாரும் எப்பவும் போல ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு வெள்ளம் வந்து எங்க எல்லாரையும் அடிச்சிட்டு வந்துருச்சு. அது இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது. என்கிட்ட வாழைப்பழமும் தேனும் இருக்கு. சாப்பிடுறீங்களா? கொடுத்து சாப்பிடுறோம். என்னோட கையில தரேன். எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. இந்தாங்க. சரி, மறுபடியும் மழை வரதுக்குள்ள உங்க இடத்துக்கு நீங்க திரும்பி போயிடுங்க. ஒருவேளை இந்த ஆத்த கடந்து நீங்க போகணும்னா பக்கத்துல இருக்கிற மரப்பாலத்தை பயன்படுத்திக்கோங்க. கவனமா போகணும். இந்த தேனை குடி, சரியாயிடும். சாப்பிடு. சீக்கிரமா கிளம்பி போங்க. முடியலையே. ரொம்ப குட்டி வலிக்குது. குருவிக்கு என்னாச்சு? கீழே விழுந்துருச்சா? பலமா அடிபட்டிருக்கேன். என்ன? நான் பாறையில காலு மோதி அடிபட்டுருச்சு. அம்மா ரொம்ப வலிக்குது. கவனமா விளையாட வேணாம். ஆமா, கூட யாரும் வரலையா? எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க. உன் காயத்துக்கு மூலிகை மருந்தை வச்சு ஆ, அவ்வளவுதான். இனிமே வலி குறைஞ்சிடும். இந்த மூலிகை உன் காயத்தை சீக்கிரம் குணப்படுத்திடும். என்னாச்சு? இன்னுமா வலிக்குது? இந்தா, இந்த தேனை குடி. உடம்புக்கு தெம்பா இருக்கும். மெல்ல மெல்ல மெல்ல. தேனை குடிச்சிட்டியா? இந்தா, இந்த ஊன்றுகோலோட உதவியால நீ மெல்ல மெல்ல உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். என்ன? ரொம்ப நன்றி கரடி அண்ணா. இந்தாங்க தேன் குடுவேன். பரவாயில்ல, அத நீயே வச்சுக்க. போற வழியில மறுபடியும் வலி எடுத்துச்சுன்னா அந்த தேனை குடிச்சுக்க. முன்ன பின்ன பழக்கம் இல்லாத எனக்கு நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அவங்களுக்கு அதோ அந்த மலையை தாண்டதும் ஒரு ஏரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. சரி சரி, நீ பத்திரமா போய் சேர்ந்துடுறியா? நன்றி கரடி அண்ணா, நான் வரேன். சரி, பார்த்து. அப்பாடா, வந்துட்டீங்களா? நீங்க சாப்பாடோட வருவீங்கன்னு பசங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க தூங்கட்டும். ஆமா, தேன் குடுவை எங்க? தேன் எடுத்துட்டு வரேன்னு போனீங்க, கிடைக்கலையா? எனக்கு நிறைய உணவு கிடைச்சது. ஆனா வர வழியில முயல்கள் கூட்டம் தண்ணியில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அவங்கள காப்பாத்தி பழங்களை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு அடிபட்டு கிடந்ததா அதுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு மீதி இருந்த தேனை எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறது 2 பழம் தான். இந்த 2 பழம் தானா? இத சாப்பிட்டா உங்க பசி அடங்குமா? கவலைப்படாத, நான் இப்பவே போய் திரும்பவும் உணவு கொண்டு வந்துடுறேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் போலாங்க. உழைக்கிறதுக்கு இரவு பகல்னு பார்க்கவே கூடாது. யார் வந்திருக்கிறது? ஓ நீயா? வா, அடிப்பட்ட இடத்துல வலி குறைஞ்சிடுச்சா? பாக்குறதுக்காக எங்க சொந்தக்காரங்களோட வந்திருக்கேன். கரடியாரே, ரொம்ப நன்றி. இவர் எங்களோட இளவரசர். இவரை காப்பாத்தின உங்களுக்கு நன்றி சொல்லதான் உங்களை தேடி வந்தோம். பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லும் விதமா உங்களுக்கு பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம். அயராது உழைப்பு இருக்கிறவனை தேடி செல்வம் தானே செல்லும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன் உதாரணமா உங்க ஊக்க